ஓகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கலையரசி இப்படி ஒரு படத்தினுடைய பேரை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்திலேயே பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். எதுக்காக பேசப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ வேற்று கிரகத்திலிருந்து இங்கு அயல்வாசிகள் பூமிக்கு வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஈடி படம் நீங்கள் பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் படம் நம்ம பார்த்தோம்ல. அதாவது வேற ஒரு பிளானட்லேருந்து வரக்கூடிய அயல்வாசி பூமிக்கு வந்த பிறகு என்ன நடக்கிறது, இதானே ஈடி படத்தினுடைய கதை. அதே பேட்டர்னில், அதே சாயலில், அந்த பாதிப்பில் நம்ம பார்த்த படம் அயலான், சிவகார்த்திகேயன் ஆக்ட் பண்ண படம். வேறொரு பிளானட்லேருந்து வரக்கூடிய ஒரு உயிர்வாசி பூமிக்கு வந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வேற்று கிரக வாசி அப்படின்ற பேட்டர்னில் உங்களுக்கு மனசுக்குள்ள ஞாபகத்தில் இருக்கிறது அப்படின்னா அந்த ரெண்டு திரைப்படங்கள், ஒரு ஆங்கில திரைப்படம், ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்றதானே. நீங்கள் இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 1963 தமிழில் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அது எம்ஜிஆர் ஹீரோவாக பண்ண படம். யோசிங்க, அதுதான் கலையரசி. வேறு ஒரு பிளானட்லேருந்து வேற்று கிரகவாசி பூமிக்கு வருவதைப் போல. அந்த காலத்தில் ஏதாவது வசதிகள் இருந்திருக்குமா? கம்ப்யூட்டர் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் காலம், கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை தமிழில் எடுத்திருக்கிறார்கள். படத்தினுடைய இயக்குனர் ஏ காசிலிங்கம்ன்றவர் அப்போ நிறைய படங்கள்லாம் இயக்கிக்கிட்டு இருந்தவர். அவர் டைரக்ட் பண்ண திரைப்படம் தான். இந்த படத்திற்கு கதையை எழுதியவர் கணேசமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. இதுக்கு வசனம் எழுதியவர் ரவீந்திரன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ படத்தில் ரவீந்திரன் போடுவார். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்திரன் பேர். எனக்கெல்லாம் நல்ல பழக்கமானவர். தேனாம்பேட்டையில் ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அவர் வீட்டில் போய் உட்காந்து டீ காஃபிலாம் சாப்பிட்ருக்கேன். எம்ஜிஆர் பிக்சர்ஸில் கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கும். அந்த கதை இலாக்காவில் இருந்தவர் ரவீந்தர் அப்படி வச்சுக்கலாம். அவர் தான் இந்த படத்திற்கு உரையாடல் எழுதியவர் அப்படின்னு. இந்த படத்திற்கு எடிட்டர் அப்படிங்கும்போது எஸ் நடராஜன் சொல்லிட்டு, எனக்கு அவருக்கு நல்ல பழக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு மிகவும் நெருக்கமான நட்பில் இருந்தவர். இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர் அப்படின்றதுல ஜேஜி விஜயம் அப்படின்னு. ஜேஜி விஜயம்ன்றவர் என்ன, இப்போ மாஸ்டர் பிரபாகர்னு சொல்லிட்டு நிறைய படங்களை, மணிப்பயல் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கீங்களா? மாஸ்டர் பிரபாகர்னு சொல்லி சைல்டு ஆர்டிஸ்டாக ஒரு காலத்தில் நடித்தவர், என்னுடைய நண்பர். அந்த மாஸ்டர் சேகர் ஆக்சுவலாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி மாஸ்டர் சேகர், அவர் பேர் மாஸ்டர் சேகர், மணிப்பயல் படத்தில் நடிச்சிருப்பார். இன்னும் பல படங்கள்லாம் நடித்து நடிகர் சிவாஜி கணேசன் கூட கவரிமான் படத்தில் கூட நடிச்சிருக்கார் மாஸ்டர் சேகர். அந்த மாஸ்டர் சேகருடைய அப்பா அவர் தான் ஜேஜி விஜயம். அவர் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர் அப்படின்னு. இந்த படத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸனுடைய பேர் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல. இதில் இந்த வேற்று கிரக வாசி அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு இதில் வந்து மோகன் சொல்லிட்டு எம்ஜிஆருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். மோகன் கிராமத்தில் வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி. அதே கிராமத்தில் நிறைய நிலங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர். அவருக்கு ஒரு அந்த பொண்ணு பேர் வாணி. அந்த வாணின்ற கதாபாத்திரத்தில் நடித்தது பானுமதி. அவங்க வந்து நகரத்தில் படிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கிராமத்துக்கு வரும்போது, கிராமத்தில் விவசாயியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு இடையில் காதல் அப்படி சொன்னாங்க. இந்த காதல் படிப்படியாக அரும்பி மலர்ந்து நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து வேற்று கிரகத்திலேருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று, விண்கலம், அது வந்து பூமிக்கு வருது. ஏன் வேற்று கிரகத்திலேருந்து வருது அப்படின்னா, அதில் ரெண்டு பேர் வர்றாங்க. தின்னா அப்படின்னு ஒரு ஆள், மல்லான்னு ஒரு ஆள், ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்க முடியும், விண்கலத்தில். அந்த ரெண்டு பேர் வரும்போது யோசிச்சு பாருங்க, அவங்க வர்ற நோக்கம் என்ன அப்படின்னா, பூமிக்கு வந்து இசை நடனம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க யாரையாவது கூப்பிட்டு போய் அந்த பிளானட்டுக்கு கூப்பிட்டு போகணும். அப்போ ஸ்டார் நைட் ப்ரோக்ராம்லாம் இங்கே நடத்துகிறாங்களே, அந்த பேட்டர்னில் அந்த கிரகத்துக்கு அங்கே வந்து மகாராஜா ஒருத்தர் இருக்கார், மன்னர். அவருக்கு ஒரு மகள் இருக்கா. அந்த மகளுக்கு நடனமும் இசையும் கற்றுத்தரணும். இசையும் நடனமும் கற்றுத்தரணும் அப்படின்னா அங்கே அந்த கிரகத்தில் ஆள் கிடையாது. அப்போ வந்து பூமியிலேருந்து வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் அந்த விண்கலத்தில் வர்றாங்க. வரும்போது மானிட்டரில் யோசிப்பா, நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? அந்த காலத்தில் மானிட்டர்லாம் போட்டு பார்க்க முடியுமா? அது எப்படி இப்படி ஒரு கதையை உருவாக்கினாங்கன்னே தெரியல. 1963 மானிட்டரை போட்டு பூமியை நெருங்கும்போது மானிட்டரில் பார்க்குறாங்க பூமியில் என்ன நடக்குது அப்படின்னு. இங்கே அப்படியே நிறையா நடனம் ஆடிக்கிட்டு
பாட்டு பாடிக்கிட்டு கொண்டாட்டமாக இருந்துக்கிட்டு குதூகலமாக மக்கள் வந்து உற்சாகத்தில் இருந்துக்கிட்டு இந்த காட்சிகள்லாம் அந்த மானிட்டரில் தெரியுது. ஏன்னா அந்த டைமில் டிவியே வரல. ஆக்சுவலாக டிவியெல்லாம் அதுக்கு பிறகு எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு ஒரு 1963னா கிட்டத்தட்ட பார்த்தா 16-17 வருஷம் கழிச்சு தான் டிவியே வந்துச்சு. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஆரம்பத்தில். யோசித்து பார்த்தா இது மானிட்டரில் பார்க்குறாங்களாம். மானிட்டரில் பார்த்து பூமியில் வந்து நிறைய பாட்டு பாடுறாங்களே, நடனம் ஆடுறாங்களே, இவங்க யாரையாவது இந்த பொண்ணு ஒருத்தி நல்லா டான்ஸ் ஆடுறா, இந்த பொண்ணை நம்ம வந்து அப்படியே ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்துட வேண்டியது தான் அப்படின்னு. அதுதான் பானுமதி, அந்த வாணின்ற கதாபாத்திரம். இங்கே வந்த இடத்துல 2 பேர் தான் போக முடியும் அப்படின்ட்டுருக்குல, அந்த மல்லான்றவனை விட்டுட்டு அந்த தின்னா அப்படின்றவன் மட்டும் ஹைஜாக் பண்ணிவிட்டு இந்த வாணியை கொண்டு போயிடுறாங்க அந்த கிரகத்துக்கு. போன இடத்துல அந்த மன்னர் வந்து பார்க்குறாரு, நீ பூமியிலேருந்து வந்திருக்கியாமா, என் மகளுக்கு வந்து இது மாதிரி பாட்டு நடனம் எல்லாம் சொல்லித்தரணும், நீ சொல்லிக் கொடு, பிறகு எதை பற்றியும் பயப்படாத, இதுங்க கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, உன்னை வந்து பத்திரமாக கொண்டு வந்து பூமியிலே கொண்டு வந்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு மேட்ரு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கீழே வந்தான்ல, இங்கே வந்த இடத்துல மல்லா அப்படின்ற மனிதனை எதேச்சையாக இப்போ இந்த பொண்ணு காணாமல் போச்சு அப்படி இப்படின்னு ஒரு பரபரப்பு உண்டாகும்ல. இதுக்கடையில் இந்த பொண்ணை அவங்க அப்பா வந்து தேடிக்கிட்டு இருக்காரு, மக காணாமல் போச்சு அப்படி இப்படின்னு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், அது பிஎஸ் வீரப்பா. அவர் வந்து அந்த படத்தினுடைய மெயின் வில்லன். அவர் வந்து இந்த வாணியை எப்படியாவது அடையணும், அடைஞ்சி அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கும் நம்ம அதிபதி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த வாணி இல்லை. அப்போ அந்த பொண்ணுனுடைய அப்பா வந்து அவள் காணாமல் போயிட்டா, நீ அவள் எங்கே இருக்கான்றதை நீ உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொன்ன உடனே அந்த கண்ணனாக இருக்கக்கூடிய பிஎஸ் வீரப்பா அப்படியே தேடி அலைஞ்சி வேறு ஒரு ஊருக்கு போனால் அதே அந்த பொண்ணுனுடைய முக சாயல்லே இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் தான் அந்த வாணின்னு நினச்சி அவளை கொண்டு வந்து இந்த ஆள் கல்யாணமும் பண்ணிடுறான். அவள் வந்து வள்ளின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை பெண். அது அப்போ தெரியலை, அது வந்து நம்ம அந்த பணக்காரர்களுடைய மகன் நினச்சி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பின்னாடி அந்த ஒரு ஏழை பொண்ணுன்னு நினச்சி அவனுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கிது, ஏமாந்துடுறான் அப்படி வச்சுக்கோங்க. அது ஒரு தனி ட்ராக். இப்போ இந்த மோகனாக வரக்கூடிய எம்ஜிஆர் அந்த மல்லாவை பார்த்துடுறாரு. இவன் யார், இது இந்த ஊர் ஆளே இல்லையே, வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இங்கே வந்திருக்கான் அப்படி இப்படின்ற பேட்டர்னில் வந்து அதில் மோதல் உண்டாக்கி அவன் வந்து மரணம் அடைஞ்சிடறான். இந்த மல்லா மரணம் அடைஞ்சிடறான். இப்போ வந்து இந்த வாணின்னு சொல்லிட்டு வேற்று கிரகத்துக்கு கொண்டு போகப்பட்ட அவளை மீட்டு கொண்டு வரணும். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு நினச்சி எம்ஜிஆர் தத்தளிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தன்னுடைய நண்பனை வந்து பூமியில் விட்டுட்டு போயாச்சுல, அவனை கூப்பிட்டுட்டு வருவான்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே போன அந்த தின்னா இருக்கான்ல, அவன் ஸ்பேஸ் கிராஃப்டில் மறுபடியும் விண்கலத்துக்கு இங்கே வர்றான். வந்த இடத்துல தன் நண்பன் இறந்து கிடக்கிறத பார்க்குறான். அந்த இறந்த உடலை பணத்தை வந்து மறுபடியும் விண்கலத்தில் ஏற்றி அந்த கிரகத்துக்கே கொண்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு ஏற்றுறான். அதை எம்ஜிஆர் பார்த்துடுறாரு. மோகனாக வரக்கூடிய எம்ஜிஆர் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு அந்த தின்னாவுக்கே தெரியாமல் இந்த டெட் பாடியை தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக இவர் உள்ளே நுழைஞ்சிடறாரு. அவனுக்கு அது தெரியாது. இப்போ எம்ஜிஆர் அந்த கிராஃப்டில் ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து அந்த கிரகத்துக்கு போயிடுறாரு, வேற்று கிரகத்துக்கு. அந்த போன இடத்துல அங்கே வாணியை சந்திக்கிறாரு. நிலவரம்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறாரு. அவளை மீட்டு மறுபடியும் பூமிக்கு கொண்டு வர்றாரு. யோசிச்சு பாருங்கள். அதாவது இதுதான் கதை அவுட்லைன். இப்படி ஒரு கதையை வச்சு இது காதல், ஃபைட்டு, கடத்திட்டு போகிறது, வில்லத்தனம் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அந்த தின்னான்ற கதாபாத்திரத்தில் வச்சது எம்என் நம்பியார். எம்ஜிஆர் வந்து மோகன் கதாபாத்திரத்தில். அந்த வாணி வள்ளி அந்த 2 பெண்கள் கதாபாத்திரத்தில் டியூயல் ரோல், இதில் ரெட்டை வேஷம் வேறு. இதில் பானுமதி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணன்ற கதாபாத்திரத்தில் பிஎஸ் வீரப்பா நடிச்சிருக்காரு. அப்படின்னு இதை வந்து யோசித்து பார்த்தா 1963 வந்து இப்படி வந்து ஒரு வேற்று கிரகத்துக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை மையமாக வைத்து அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு கதையை கற்பனை பண்ணி அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க பாருங்கள். அதை யோசிங்க. இப்போ அந்த வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னருடைய மகள் இருக்குல்ல, அது வந்து ராஜஸ்ரீ நடித்த திரைப்படம். அதனால் வந்து அப்படி யோசித்து பார்த்தா இந்த திரைப்படத்தை வந்து திரைக்கு வந்த காலகட்டத்தில் நான் வந்து அதுக்கு பிறகு ஒரு ஆக்சுவலாக 1967 நான் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் திரைக்கு வந்துருச்சு. நான் 1967 பார்த்தேன், போடி நாயக்கனூரில். அப்போ பார்க்கும்போது நானே அப்போவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து இதெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 69 தான் மூணில் வந்து அப்போலோ 11 கால் வச்சது கூட. அமெரிக்கா ஸ்பேஸ் கிராஃப்ட் போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் கால் வச்சார்ல, அது 1969. அதுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் வந்து இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னா கலையரசின்ற ஒரு படத்தை பற்றி நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க.
இருந்தால் கூட அப்படி இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட ஒரு பின்னணியை வைத்து தமிழில் ஒரு திரைப்படம் உருவாகி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். என்ன சொல்ல போனால் அந்த படத்தை வந்து சிட்டி ரிலீஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லையா, சென்னை நகரத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது எம்ஜிஆர் பிக்சர்ஸ். எம்ஜிஆர் சொந்தத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து சொந்தத்தில் ரிலீஸ் பண்ணால் அப்படியே அவருக்கு அதில் ஒரு ஆர்வம் இருந்திருக்கும்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக இருக்குது, இது வந்து சென்னையில் நம்மளே ரிலீஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு ரிலீஸ்டு த்ரோ எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 1963 இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான கதையை கொண்ட ஒரு திரைப்படம் தமிழில் வந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் கலையரசி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.